நாங்கள் திருப்பதி போகும்போது நடந்த ஒரு சம்பவங்க இது. சேலம் டு திருப்பதி 7 மணி நேரம் ட்ராவல். இப்போ பார்த்திங்கன்னா பயங்கர குளிர். பஸ்ஸில் அந்த இவ்வளோ தான் குளிருன்னு இல்லை, அவ்வளோ குளிர். நாங்கள் போன பஸ்ஸில் எங்கள் முன்னாடி ஒரு குழந்தைய வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இருந்தோம். அப்புறம் இன்னொருத்தர் எல்லாமே இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி 3 சீட்டுக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன வயசு தான். அந்த பொண்ணு ஜன்னலை திறந்து வச்சுட்டு அது பாட்டுக்கு காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு அந்த ஜன்னலை மூடவே மாட்டேன்னு ஒரே அடம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த குழந்தை பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது குளூரில். அதுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுமா என்னமோன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே கவலை. அவங்களே எடுத்து சொல்கிறாங்க, காய்ச்சல் வந்துருங்க, இந்த குளிரும் அது கத்துது அப்படின்னு சொல்லி. ஒரு பெரியவர் நான் எனக்கு சேராதுமா, தொம்பல் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்கிறாரு. அந்த பொண்ணு யார் சொன்னதையும் காதிலே கேட்கல. அவங்க ஹஸ்பண்டு அவன் மனுஷனா மரமானு எனக்கு சத்தியமாக தெரியல. அவன்லாம் உண்மையிலேயே சொல்கிறேங்க, ஆண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்களா? அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். எல்லாமே அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்கள் இந்த ஜன்னலை தான் மூட சொல்லுங்கள், ஜன்னலை தான் மூட சொல்லுங்கள், இங்கே தூங்குறதா இப்படி விசு விசுன்னு காத்தடிக்குது, என்னங்க இப்படி திறந்து வச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன்லாம் எதுவுமே சொல்லலைங்க. அவன் பாட்டுக்கு உக்காந்துருக்குறான். அவனை செஞ்சாங்களா பெத்தாங்களான்னு கூட தெரியல. அப்புறம் எல்லாம் திட்டிட்டு போய் கண்டக்டர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அவரும் என்னமோ சொன்னார். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறது ரூல்ஸ் சொல்லுது, நாங்கள் இந்த சீட் புக் பண்ணியிருக்கிறோம், ஜன்னல் திறந்து தான் வச்சுட்டுப்போம், மூடி வைக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் சட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் அது ரூல்ஸ் பேசுதுமா, அதுக்கெலாம் எதுவும் பேச முடியாதுன்ட்டு அவர் போயிட்டார். அப்புறம் எல்லாம் திட்டிக்கிட்டு எல்லாம் மப்ளரும் அது இதுன்னு மூஞ்சி மூக்கு எல்லாம் மூடிட்டு. சட்டம் அப்படிங்கிறது என்னங்க? சட்டங்கிறது 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். சட்டம்னா என்ன? நான் நல்லா இருக்கணும், நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க அப்படிங்கிறதுக்கெலாம் சட்டம் பேசக்கூடாது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தால் எல்லாருமே அப்பியிருப்பாங்க. அவன் அந்த புருஷங்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துருக்குறான். அவன் அந்த பொம்பளைக்கிட்ட அவன் எதுவுமே சொல்லலை. அவன் என்ன மனுஷனாக இருப்பான்னு சத்தியமாக இது வரைக்கும் சொல்கிறீங்க. அந்த பொம்பளை என்ன பொம்பளையாக இருக்கும்? அந்த பொம்பளை பெற்றதெல்லாம் ஒரு பொம்பளையாக தான் இருக்குமா? என்ன சொல்லி கொடுத்து வீட்டில் வளர்த்திருப்பாங்க? ஒரு பொம்பளைக்கு மனிதாபிமானம், ஒரு குழந்தை அழுவுதுன்னு இல்லை, ஒரு பெரியவர் சொல்கிறாருன்னு இல்லை, எல்லாருமே திட்டும் போது கூட நான் அப்படித்தான் இருப்பேன், ஜன்னல் மூடிட்டு தான் உட்காந்துட்டு வரணுங்கிற அவசியம்லாம் எனக்கு இல்லை, அப்படி ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் பேசுதுன்னா, அதுக்கிட்டலாம் பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் இப்போ தான் புரியுது அந்த புருஷன் எப்படி இருக்கிறான்னு. அவன் அப்படியே தான் இருந்தாகணும். அவனுக்கு வேறு வழியே கிடையாது. அவன் சாவர வரைக்கும் செத்த பணம்தான். செத்து போன பணம் உயிரோடு நடமாடிட்டு இருக்குது, அவ்வளோதான். ஒரு வேளை அவன் அந்த பதிவை பார்த்தான்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. புண்ணியவானே, நீ மட்டும் இந்த பதிவை பார்த்தேன்னு வச்சுக்கோ, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணு.